ஹலோ சைதாமா ஸ்குவாட். ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆஃப்-பிளட் பிரின்ஸ். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த சீரீஸுமே வந்து முடிவாகுது. அப்போ இந்த படம் எவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்ற கேள்விக்கு பதில் ஆமாம், கண்டிப்பாக இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னது, இந்த படம் ஏன் தனித்து நிற்குது அப்படின்றத பற்றி எல்லாமே பேசுவோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன்லேருந்து ஆரம்பித்தோன்னா, இந்த படம் வந்து முழுக்கவே ஆஃப்-பிளட் பிரின்ஸ் அப்படின்றத சுற்றி தான் நடக்குது. பட் இதில் மெயினாக ஆஃப்-பிளட் பிரின்ஸை சுற்றி தான் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்களை வந்து எடுத்திருக்காங்க. அது என்னென்னா ஹார்க்ரக்ஸ் அப்படின்ற விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப்-பிளட் பிரின்ஸ் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்க வந்து நமக்கு அங்கங்கே நிறைய டீஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். பட் எண்டிங்கில் டப்புன்னு உடைக்கும் போது ஒரு செம்ம ஃபீலாக தான் இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே வந்து எனக்கு இந்த படத்தில் இம்பேக்ட்ஃபுல்லாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா ட்ரேக்கோவோட கேரக்டர். ஏன்னா நம்ம இது வரைக்கும் அந்த மொத்த படத்துலையுமே வந்து ஒரு அரகண்ட்டான, நம்ம மட் பிளட்டெல்லாம் பார்த்து குறை சொல்கிற ஒரு மாதிரி கேரக்டராக பார்த்துட்டு, இந்த படத்தில் நம்மளுக்கு அவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப பாவமாக இருக்குவாங்க. அது வந்து வேறு லெவலில் டாம் ஃபெல்டன் நடித்தும் கொடுத்துருப்பாரு, ப்ளஸ் அதை வேறு லெவலில் போர்ட்ரேவும் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, ரான் அண்ட் ஹெர்மாயினியோட அந்த ரிலேஷன்ஷிப்பை வேறு லெவலில் இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக ரான் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கும்போது ஹெர்மாயினி பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. டப்புன்னு லாவெண்டர் வந்துட்டு, நீ ஏன் இங்கே உட்காந்துட்ருக்க, நான் தான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னதும், நான் தான் இவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி டப்புன்னு ஸ்டாமர் ஆவாங்க. நான் தான் அப்படின்னு ஸ்டாமர் ஆவாங்க டப்புன்னு. அடுத்து நான் தான் ஃப்ரெண்ட் அப்படின்னதுக்கப்புறம் ரான் ஹெர்மாயினின்னு முணுமுணுத்துட்ருப்பா பாருங்க. அப்பயே தெரிஞ்சிடும் இவங்களுக்குள்ளே வந்து ரிலேஷன்ஷிப், இவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு நமக்கே வந்து புரிஞ்சிடும். சீன் வேறு லெவலில் இருந்திருக்கும். அதே போல் வந்து ஸ்னேப்பை வந்து வேறு லெவலில் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. லைக் நமக்கு வந்து அவனை நம்ம இந்த படத்தை எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி நம்மளை பார்க்க வச்சுருவாங்க. லைக் ஸ்னேப் வந்து ஒரு கெட்டவன் மாதிரியே நமக்கு போர்ட்ரே ஆகிடும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படத்தில். அதான் ரொம்ப மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் தான். அண்ட் அதை வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து முக்கியமான டம்பிள்டோரோட டெத் சீன்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த முடித்ததுக்கப்புறம் அந்த மௌன அஞ்சலிலாம் செலுத்துறது வந்து வேறு லெவலில் இருக்குங்க. செம்மையாக ஆர்ட் டச்சிங்காக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு மெயினான ஒரு பெரிய கடைசியில் வந்து 2 பேருக்கு மெயினான ஃபைட் நடக்கிற மாதிரிலாம் இதில் இல்லாமல், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் நெக்ஸ்ட்டு எண்டுக்கு வந்து கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பேஸ் இருக்கிறதுனால தான் வந்து எண்டு நமக்கு இன்னும் இம்பேக்ட்ஃபுல்லாக நமக்கு தெரியுது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். இப்போ டெத்லி ஹாலோ 1 and 2 நமக்கு 2 பார்ட்டாக இருந்தாலும் அது ஒரே கதை தான். இப்போ அந்த ஒரு கதைக்கு வந்து ஒரு வேறு லெவலான பேஸ் ஆஃப்-பிளட் பிரின்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்கு. இந்த படத்தை வந்து பற்றி முழுசாக பேசினோன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கிட்ட ஆகும். பட் இதுதான் இந்த படத்தை பற்றி பேசிக்கான வந்து ரொம்பவே ஸ்பெஷலான விஷயங்கள். அண்ட் நான் வந்து என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா, டெத்லி ஹாலோ 1 and 2ன்னு 2 வீடியோவாக போடாமல் ஒரே வீடியோவாக அதை பற்றி பேசிடலாம் அப்படின்ற பிளானில் இருக்கேன். சரி, ஓகே, அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஹாரி பாட்டர் பார்க்க சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை.